காயத்ரி மந்திரத்தின் கருத்து. கதிரவனிடம் ஒரு தேவன் இருக்கின்றான். அவன் பெயர் பர்க்கன். அந்த பர்க்க தேவனை தியானிக்க வேண்டும் என்பதாகும். வேத மந்திரங்களில் நான் காயத்ரி என்கிறார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கண்ணன். பிரம்ம விஷ்ணு ஸ்வாத்மிகா என்பது உபநிடதம். பிரம்ம விஷ்ணு ஆகியோரின் ஆத்மாவாக இருப்பவள் காயத்ரி. காயத்ரியை செபிப்பதென்பது சகல வேத சாரத்தையும் செபிப்பதாகும். கடினமான தெய்வ சாதனைகளை மக்கள் செய்ய வேண்டியதில்லை. சிறியதான காயத்ரி ஜபத்தை செய்து பாருங்கள். இதனால் சகல சித்திகளும் உண்டாகிவிடும். சக்தி நிறைந்த சிறிய மந்திரம் காயத்ரி. காயத்ரி நல்லறிவை கொடுக்கும் சாதனம். மந்திரங்களில் ரத்தினம் போன்றது காயத்ரி. ஒரு விதை அது செடியாகிறது, மரமாகிறது, கிளையை பரப்புகிறது, பூ பூக்கிறது, காய் கனி முதலியவை தருகின்றது. இதற்கு மூலமானது அந்த விதை. மூலமான விதையை போன்றது மந்திரங்களுக்கெல்லாம் தலையான மந்திரமான காயத்ரி மந்திரம். காயத்ரி கோமதி கங்கா கௌதமி. தருமமிகு தமிழகத்தில் சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி வழியாக காயத்ரி திருக்கோயிலை தரிசனம் செய்யலாம். மாஞ்சோலை சூழ்ந்த பூவாலை என்ற திருத்தலத்தில் ஸ்ரீ காயத்ரி தேவி திருக்கோயில் அமைந்துள்ளது. குணத்ரய சமாயுக்தா குணத்ரய விவர்ஜிதா குஹாவாசா குணாதாரா குஹ்யா கந்தர்வரூபிணி கார்கப்ரியா குருபதா. பூவாலை ஸ்ரீ காயத்ரி தேவியின் திருக்கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து பொருட்களையும் ஆரோக்கியம், ஆயுள், புத்திர பேர், நல்ல விவாகம், வியாபார விருத்தி, உத்தியோக உயர்வு, உடல் வலிமை, மன வலிமை, சொத்து, வீடு முதலான சுகங்கள், பகைமைகள், கலகங்கள், கிரக பீடைகள், தோஷங்கள், கர்ம பிரபாவங்கள், செய்வினைகள், நோய்கள், குடும்ப சச்சரவுகள் விலகல், ராஜஹட குண்டலினி, தபஷ்ட சக்கரபேதனம் முதலான யோக சித்திகள், அட்ட சித்திகள், திவ்ய ஞானம், ஆத்ம சித்திகள் முதலான நன்மைகளை ஸ்ரீ காயத்ரி தேவி அருளுகின்றார். கல்வியில் மேன்மை பெற, கற்பது மனதில் நிலைக்க,
காயத்ரி தேவியின் தரிசனம் ஓர் அரிய பேராகும். मधुसूदन चोदिता मीनाक्षी मधुरावासा नगेन्द्र तनया उमा त्रिविक्रम पदाक्रान्ता त्रिसर्वा त्रिविलोचना सूर्यमण्डल मध्यस्था चन्द्रमण्डल संस्थिता. தெய்வம் மந்திராதீனம் என்பது அனுபவ வாக்கியம். எந்த தெய்வமும் மந்திரத்திற்கு கட்டுப்படும் என்பது அதன் பொருள். ஒவ்வொரு தெய்வத்தையும் வசப்படுத்த தனித்தனி மந்திரங்கள் உண்டு. அந்தந்த மந்திரங்களை கொண்டுதான் அந்தந்த தெய்வங்களை வசப்படுத்த முடியும். ஆனால் காயத்ரி மந்திரம் ஒன்றால் அனைத்து தெய்வங்களையும் வசப்படுத்த இயலும். இந்த காயத்ரி மந்திரம் 24 எழுத்துக்களை கொண்டது. இந்த ஒவ்வொரு எழுத்தும் பிரபஞ்சத்தின் ஒரு அமைப்பையும் மனித உடல் அமைப்பின் தத்துவத்தையும் விளக்குகின்றன. காயத்ரி மந்திரத்தில் 24 எழுத்துகளில் முக்கியமான பலன்களை தரும் தெய்வங்களின் பீஜாட்சரம் அடங்கி இருக்கிறது. அதன் பீஜாட்சரமும் 24. காயத்ரி சாதனையால் 24 தெய்வீக சக்திகளும் மனிதனுக்கு நன்மையையே செய்வதாக சொல்லப்படுகின்றது. இதன் பயனாக மனித வாழ்வு அமைதியும் இன்பமும் நிறைந்ததாய் இகபரமிரண்டுக்கும் நன்மை பயப்பதாய் அமைகின்றது. 24 தெய்வ சக்திகள் என்பது ஆரோக்கியம், செல்வம், திருப்தி, போஷணை, அமைதி, சிறப்பு, பொருள், புகழ், பிறர் தயவு, மேன்மை, சௌபாக்கியம், சக்தி, தேஜஸ், நல்ல மனைவி அல்லது மணாளன், நல்லோர் தவ தொடர்பு, வெற்றி, நல்லவை தேடி வந்தடைதல், அருஞ்செயலாற்றும் திறமை, நல்ல இயக்கம், சொர்க்க இன்பம், மோட்சம் என்பனவற்றை தர வல்லவை. க என்ற சப்தம் அனைத்து பலனையும் தருவதாகும். கங்கா, காயத்ரி, கீதா, கோவிந்தா. காயத்ரி தேவியை வழிபட்டு வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோமாக.
स्वस्वाति मननात् स्वर्गमश्नुते मननात् मोक्षमाप्नोति चतुर्वर्गमयो भवेत् नित्ये नैमित्तिके कामे तृष्ये तपोवर्धने गायत्र्यास्तु परा नास्ति इह लोके परत्र च दितिप्राह मनुस्वयम् अक्षयमोक्षमवाप्नोति गायत्री मन्त्रभावना यदक्षरैव संसिद्धेः स्पर्धते ब्राह्मणोत्तमः हरिशङ्कर இவ்வுலகிலும் பர உலகிலும் தினசரி சமயங்களிலே தேவைப்படும் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் தவத்தை வளர்க்க காயத்ரியை விட மேலானது ஒன்றுமில்லை என்று இவ்வாறு கூறுகின்றது காயத்ரி தன் எப்படியெல்லாம் இருப்பவனோ அறிவு கொண்டு காயத்ரியை ஜபித்தார் பல பாபங்களை செய்தவனானாலும் பாபங்களோடு புண்ணியங்களை செய்பவனானால்